இயேசுவின் ஜெப கோபுரம் ஊழியங்கள் வழங்கும் நம்பிக்கையிலே சந்தோஷமாயிருங்கள். வனாந்திரத்தில்
சாந்தி முருகன் என்கிறவங்க தென்காசியிலேருந்து எழுதியிருக்காங்க. அவங்களுடைய பிள்ளைக்கு பிறந்த நாள் முதல் மலச்சிக்கலாம். சோப்பு வைக்கணுமா, வாழைப்பழம் கொடுத்தாலும் 4 வாழைப்பழம் கொடுத்தாலும் சரியாக போகாதான். ரொம்ப வயிறு வலிக்குன்னு அழுகுமா, பிள்ளை துடிக்குமா. அவங்க ஜாய் டிவியில் ஞாயிற்றுக்கிழமை மாலை 7:30 மணிக்கு நம்பிக்கையிலே சந்தோஷமாக இருக்க நிகழ்ச்சியை பார்ப்பாங்களாம். ஒரு நாள் நான் அந்த ஃபோனில் அம்மாட்ட நான் ஜெபம் பண்ணேன், என் பிள்ளைக்கு இப்படி பிறந்த நாள் முதல் இருக்குமா, 3 வருஷமாக இருக்குது, குழந்தைக்கு 3 வயசு ஆச்சு, இன்னும் கஷ்டப்படுறாம்மா, துடிக்குதுமா பாத்ரூம் போகிறதுக்கு அப்படின்னு சொன்னாங்க. நான் சொன்னேன் அம்மாட்ட, அவங்க ஜெபம் பண்ணாங்க. ஃபோன்லேயே ஜெபம் பண்ணி தேங்காய் எண்ணெயை ஃபோன்லேயே ஜெபம் பண்ணி கொடுத்தாங்க. அதை வயிற்றுல தடவுனே அற்புதமாக அந்த நாள் முதல் மலச்சிக்கலே இல்லைன்னு சாட்சி எழுதியிருக்காங்க. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் உயிர்த்தெழுந்த நாமத்தினால ஜீவனுள்ள வாழ்த்துக்களை தேவ சமூகத்திலிருந்து உங்களுக்கு சொல்லுகிறோம். ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் மாலை 7:30 மணிக்கு ஜாய் டிவியில் நம்பிக்கையிலே சந்தோஷமாக இருங்கள் நிகழ்ச்சி ஒளிபரப்பப்பட்டு வருகிறது. தொடர்ந்து அதை நீங்கள் பாருங்கள். இது அநேகருக்கு ஆசீர்வாதமாக இருக்குன்னு ஃபோன் மூலம் நாங்கள் அறிந்து கொள்ளுகிறோம். அல்லேலூயா. உங்களுக்கு தெரிந்தவர்களுக்கு இதை அறிமுகப்படுத்துங்கள். அல்லேலூயா. இது நீங்கள் கர்த்தருக்கு செய்யக்கூடிய ஒரு ஊழியம். இந்த ஊழியங்களுக்கு பல ஆயிரங்கள் தேவைப்படுகிறது. நீங்களும் இந்த ஊழியத்தில் பங்காளர்களாய் மாறும்படி நாங்கள் எதிர்பார்க்குறோம். வாருங்கள், எழுந்து கட்டுவோம். அல்லேலூயா. சிறுதுளி தான் பெருவெள்ளம். ஏதாவது உங்களுக்கு முடிஞ்ச காணிக்கை நீங்கள் மாதம் அனுப்புனீங்கன்னா இந்த ஊழியம் தொடர்ந்து நடத்தப்படுவதற்கு எதுவாக இருக்கும். இந்த மாதமெல்லாம் சரி வேண்டாம் நிறுத்திடலாமான்லாம் யோசித்தேன். அந்த அளவுக்கு ரொம்ப பணத்துக்கு பிரச்சனையாக இருந்துச்சு. ஆனாலும் தேவ கிருபையினால தான் இந்த செய்தி இந்த ப்ரோக்ராம் வெளிவருது. அல்லேலூயா. அல்லேலூயா. உங்கள் கணக்குக்கு நிச்சயம் பலன் இந்த பூமியில் பெருகும். சிறுக விதைச்சா நம்ம சிறுகதான் இருப்போம், பெருக நம்ம விதைச்சோம்னா பெருக இருப்போம். நேர் சொல்லுவாங்க, என்னை ஆண்டவர் ஆசீர்வதிக்கட்டும் நான் தர்றேன். இல்லை, ஆண்டவர் சொல்கிறார் 5 அப்போ 2 மீன் தான் ஒரு சிறு பையன்ட்டு இருந்தது, அதைத்தானே கேட்குறாரு கையில். அத்தனை பேருக்கு 5000 புருஷர்கள்னால் 5000 மனைவிகள் இருந்திருக்கணும். அவங்களுக்கு ஆளுக்கு 2 பிள்ளைங்க இப்போ உள்ள காலத்தின்படி வச்சா கூட மொத்தம் 20,000 பேர் இல்லையா? சாப்பிட்டு 12 கூட நிறைய எடுத்தாங்கன்னு இருக்கு. அப்போ இருக்கிறதுல தான் நம்ம கொடுக்கணும். அல்லேலூயா. அப்போ தான் நமக்கு பழி பெருகும். நம்ம தேவன் இல்லாதவைகளை இருக்கிற போல அழைக்கிற தேவன். கடன் இருக்கா, கடன் மத்தியில் நீங்கள் கொடுத்து பாருங்களேன், ஒரு கடன் இல்லாமல் ஆண்டவர் மாற்றுவார். அல்லேலூயா. நான்லாம் கடன் மத்தியில் கொடுத்து ஒரு கடன் இல்லாமல் இதுவரை ஆண்டவர் நடத்தி வர்றதை பார்க்குறேன். அல்லேலூயா. அல்லேலூயா. ஆகவே நம்ம இந்த ஊழியம் தொடர்ந்து நடைபெற தொடர்ந்து ஜெபம் பண்ணுங்கள். அல்லேலூயா. உங்களால் முடிந்த காணிக்கை அனுப்பி தாங்குங்கள். கர்த்தர் நிச்சயமாக அதுக்கேற்ற பலனை இம்மையிலே உங்களுக்கு 100 தருவார், மறுமையில் நித்திய ஜீவனை தருவார். ஜெபம் பண்ணுவோம். பரலோக பிதாவே, நாங்கள் சோத்தரிக்கிறோம். இந்த தேவ செய்திக்கு விரோதமாக எழும்புற ஆயுதம் இயேசு நாமத்தில் வாக்கியம் போட்டோம். அல்லேலூயா. ருக்கதகர வஷே தி கௌதகரபரிகபகலபரவா. ஆக்சிடெண்ட் ஆகி வேதனையோடு பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. முன்பு மாதிரி அந்த கால் செயல்பட மாட்டேங்குது, கை செயல்பட மாட்டேங்குது. இல்லை, இடுப்புக்கு கீழேருந்து ஒரே செயலிழந்த ஒரு நிலைமை. கர்த்தர் இப்போ தொடுகிறார், இயேசு தொடுகிறார். அல்லேலூயா. அதை எவ்வளவேன்னு நிமிர முடியாத கூனிய தொட்டவர் ஆபிரகாம் குமாரத்தி 18 வருஷமாக பலவீனப்படுத்த ஆவியினால் தாக்கப்பட்டிருந்தார். இயேசு தொட்டவுடன் அவர் நிமிர்ந்து நடந்தார். அல்லேலூயா. ரிகாதகரவா. அப்படியே கர்த்தர் ஆக்சிடெண்ட் ஆகி வேலை செய்ய முடியாமல் கஷ்டப்படுகிறவங்களை இப்போ தொட்டு கொண்டு இருக்கிறார், தொடுகிறார். கர்த்தருடைய வல்லமை இறங்கி தொடட்டும். ஒரு அற்புதம் நடக்கட்டும். கழுத்து வலி நீங்கட்டும், பேக் பெயின் நீங்கட்டும் இயேசுவி நாமத்தினால. கர்த்தர் அற்புதம் செய்யிருக்கா. நன்றி. ரிகா ஷவலா. சரியாக தூக்கம் வரல. கர்த்தர் அல்லேலூயா. ஆதாமுக்கு அயர்ந்த நித்திரையை கட்டளையிடுவாராக. தேவ செய்தி ஆசீர்வாதி இயேசு நாமத்தை பிதாவே, ஆமென். இந்த நாள்லையும் கூட ஒரு வாக்குத்தத்தத்தை தியானிக்க போகிறோம். செய்தியுடைய தலைப்பு ஏற்ற காலத்தில் உயர்த்தும்படிக்கு அவருடைய பலத்த கரத்துக்குள்ளே அடங்கியிருங்கள். அதுதான் இன்னைக்கு தேவ செய்தி. 1 பேதுரு 5:6. ஆகையால் ஏற்ற காலத்தில் தேவன் உங்களை உயர்த்தும்படிக்கு அவருடைய பலத்த கரத்துக்குள் அடங்கியிருங்கள் என்று ஒரு ஆலோசனையாக பேதுரு எழுதுகிறார். ஆலோசனை இல்லாத இடத்துல ஜனங்கள் சீர்கெட்டு போவாங்க.
ஆலோசனைக்காரர் அநேகம் இருந்தால் அங்கே சுகம் உண்டாகும், விடுதலை உண்டாகும். இங்கே பேதுரு எழுதின நிருபத்தில் எழுதப்பட்டிருக்குது, ஏற்ற காலம். எல்லாவற்றிற்கும் ஒரு காலத்தை வச்சிருக்கிறார். பிரசங்கில் எழுதப்பட்டிருக்குது, பிறக்க ஒரு காலம் உண்டு, இறக்க ஒரு காலம் உண்டு, நட்ட ஒரு காலம் உண்டு, பிடுங்க ஒரு காலம் உண்டு, மரிக்க ஒரு காலம் உண்டு, ஜீவனோடு இருக்க ஒரு காலம் உண்டு. ஏற்ற காலம். எல்லாவற்றையும் அதனதின் காலத்தில் நேர்த்தியாய் செய்வாராம். ஆண்டவர் வாக்குத்தத்தம் கொடுத்தா அதை நிறைவேறுவதற்கு நம்ம காத்து இருக்கணும். ஒரு ஏற்ற காலம் வரணும். ஆபிரகாமை எடுத்துக்கிடலாம். நம்ம 75 வயசுலேயே உனக்கு வாக்கு பண்ணார், உனக்கு ஒரு குமாரன் பிறப்பாம்பா, ஈசாக்குன்னு பேரிடலாம் சொல்லிட்டார். வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட குழந்தை. ஆனால் அவன் அவசரப்பட்டான், சாரால் அவசரப்பட்டால், தன்னுடைய அடிமை பண்ண ஆகார் கொடுத்ததுனால தான் இஸ்மவேல் வந்தாருன்னு பார்க்குறோம், பைபிளில் பார்க்குறோம் இல்லையா? சரி, ஆனால் ஆண்டவர் வாக்கு பண்ணிட்டார்னா அது ஏற்ற வேலையில் அதை நிறைவேற்றுவார். அதான் உற்பத்தி காலத்திலே நீ ஒரு குமாரனை அணைத்து கொண்டு இருப்பாய். ஆதியாகமம் 17:21 வசனம் சொல்கிறது. அதே போல் 21:2 அது எழுதப்பட்டிருக்கிறது. ஆதியாகமம் 17:21 பார்த்தீங்கன்னா, வருகிற வருஷத்தில் குறித்த காலத்திலே சாராள் பெறப்போகிற அந்த ஈசாக்கை குறித்து ஆண்டவர் ஒரு உடன்படிக்கை பண்ணுகிறான். குறித்த காலம், வருகிற வருஷம் என்று எழுதப்பட்டிருக்கிறது. நாட்களை விசேஷித்துக்கொள்கிறவன் கர்த்தருக்கென்று விசேஷித்துக்கொள்கிறான். இது கர்த்தர் ஒன்று பண்ணினால் இது மகிழ்ந்து கலிகுற கடவுன்னு சங்கீதக்காரன் சொல்லுகிறார். ஆண்டவர் வருகிற வருஷம்னா வருகிற வருஷம்தான் அது நடக்கும். குறித்த காலம்னா ஏற்ற காலம். அதுவரை நம்ம அடங்கி இருக்கணும் ஆண்டவருடைய கருத்துக்குள்ள. வசனம் கொடுத்துட்டார்னா அதை நிச்சயம் நிறைவேற்றுவார். ஏன்னா தம்முடைய சகல படைப்புகளை பார்க்கிலும் சிருஷ்டிகளை பார்க்கிலும் அவர் தம்முடைய வார்த்தையை அதிகமாய் மகிமைப்படுத்தி இருக்கிறாராம். அவருடைய வார்த்தை தரையில் விழுகாது, ஒன்றுட தரையில் விழுகாது. நம்ம மறந்துடலாம் வாக்கு தத்தத்தை, ஆனால் அது நிறைவேறும்போது ஆண்டவர் முந்தி சொன்னாரே, எனக்கெல்லாம் அது நிறைவேற்றியிருக்கிறாரு. 20 வருஷம் கழித்து கூட நிறைவேற்றியிருக்கிறாரு அந்த வாக்கு தத்தத்தை. பொறுமை நமக்கு அவசியம். பொறுத்தவர்கள் தான் பூமியாள முடியும். இங்கே ஆதலால்னு எழுதப்பட்டிருக்குது. அந்த 6வது வசனம் 1 பேதுரு 5:6. அதுக்கு முந்தின வசனத்தை நம்ம பார்க்கணும். ஆகையால்னு எழுதப்பட்டபடினால முந்தின வசனத்தை நம்ம பார்க்கணும். 1 பேதுரு 5 அதிகாரம் 5 முதல் 10 வசனம் 10-11 வரை நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னா தெரியும். அந்தப்படி இளைஞர்களே மூப்பருக்கு கீழ்ப்படிந்திருங்கள். நீங்கள் எல்லாரும் ஒருவருக்கொரு கீழ்ப்படிந்து மனத்தாழ்மை அணிந்து கொள்ளுங்கள். பெருமையுள்ளவர்களுக்கு தேவனை எதிர்த்து நிற்கிறார், தாழ்மையுள்ளவர்களுக்கும் என்ன செய்கிறாரா? கிருபை. ஆகையால் ஏற்ற காலத்தில் உயர்த்தும்படி பலத்த கருத்துக்களை அடங்கிறீர்கள் அங்கே வசனம் சொல்லுகிறது. இளைஞர்கள் மூப்பராகிய ஊழியர்களுக்கு கீழ்ப்படியணும். பேத்து நிற்கக்கூடாது. அவராட்டி சொல்லிட்டு இருக்கார் அந்த ஊழியக்காரர், அவங்க அந்த ஊழியக்காரமாக அது அவங்களாட்டி சொல்லிட்டு போட்டோம், இந்த பாஸ்ட்டு அவராட்டி சொல்லிட்டு போட்டோம், அப்படிலாம் இருக்கக்கூடாது. கீழ்ப்படியணும். கீழ்ப்படிதெல்லாம் உத்தமம். பலியிடுவதில் பார்க்கல கீழ்ப்படிதல் உத்தமம். தேவனுடைய வார்த்தையை சொல்லுகிற ஊழியர்களுக்கு கீழ்ப்படியணும். வார்த்தையை உங்களுக்கு தேவ வார்த்தையை ஆலோசனையாக கொடுக்குறாங்களா? நீங்கள் பல இக்கட்டில் இருக்கலாம், உத்தரத்தில் இருக்கலாம், அதுலேருந்து நீங்கள் மீண்டு கொள்ளுவதற்கு தேவ வசனத்தை சொல்கிறாங்களா? அதுக்கு நீங்கள் கீழ்ப்படிங்க. ஆலோசனை கொடுக்குறாங்களா? கீழ்ப்படிங்க. அப்போ தான் உங்களுக்கு ஆண்டவர் உயர்வை தருவார் ஏற்ற காலத்தில். ஆக நம்ம பார்க்குறோம், மனத்தாழ்மையை அணிந்து கொள்ளுங்கள், எல்லோரிடமும் சமாதானமாயிருங்கள். வேத வசனம் அப்படி தான் சொல்லுகிறது. மனத்தாழ்மையாக இருக்கணும், பெருமையாக இருக்கக்கூடாது. பெருமையுள்ளவருக்கு தேவன் எதிர்த்து நிற்கிறார், தாழ்மையுள்ளவருக்கு தான் கிருபை கொடுக்கிறார். நம்ம தாழ்த்துவோம், மற்றவர்களை தங்களிலும் பெரியவர்களாக எண்ணுவோம். நமக்கு எல்லாம் தெரியணும், மேட்டியமாக இருக்கக்கூடாது. நமக்குன்னா அநேக காரியங்கள் தெரியலை. எல்லாம் தெரியும்னாவே அவளுக்கு சிலது தெரியலன்னு தான் அர்த்தம். அல்லேலூயா. கஷபலவரவா. ஆகவே ஏற்ற காலம் கர்த்தர் உங்களுக்கு வாக்குத்தத்தம் பண்ணியிருக்கிறாரா? குழந்தைக்காக வாக்குத்தத்தம் பண்ணியிருக்கிறாரா? வெயிட் பண்ணுங்க, தருவார். சொந்த பிஸ்னஸ்க்காக வாக்கு பண்ணியிருக்காரா? ஏற்ற காலம் வரும், தருவார். ஊழியத்துக்காக வாக்கு பண்ணியிருக்கிறாரா? முழு நேர ஊழியத்துக்கு வெயிட் பண்ணுங்க. வேகமாக வேலை எழுதி கொடுத்துட்டு வராதிங்க, பிஸ்னஸை விட்டு வராதிங்க, வெயிட் பண்ணுங்க. குறித்த காலம். எனக்கு தெரியும் அநேக வேலூரில் நல்ல ஒரு நர்ஸு, அவங்களுக்கு நல்ல சம்பளம் பாருங்க. அவங்க வீட்டுக்காரர் ஊழியக்காரர், சுவிசேஷகர். இவங்க நல்ல பல ஆயிரங்கள் சம்பளம் வாங்கினாங்க. அந்த குடும்பம் ஜேன்னு இருந்துச்சு. கர்த்தர் என்னையும் ஊழியத்துக்கு அழைச்சிட்டாருன்னு சொல்லி அந்த நர்ஸ் என்ன பண்ணாங்க தெரியுமா? வேலையை எழுதி கொடுத்துட்டு வந்துட்டாங்க. இன்றைக்கி நடு ரோட்டில் நிற்கிறாங்க.
என்கிட்ட சொன்னாங்க. அதை கேள்விப்படும்போது ரொம்ப வருத்தப்பட்டேன். ஆண்டவர் சொல்லியிருக்காரு, செய்வர காத்துருங்க, எப்போ வேலையை விட சொல்கிறாரோ அப்போ விடுங்க. எல்லாருக்கும் முழு நேர ஊழியத்தை ஆண்டவர் தரமாட்டார், சிலரை பார்ட் டைமாக தான் தருவார். பவுல் எடுத்துக்கிட்டிங்கன்னா பாருங்கள், அவர் உங்களுக்காக நான் சேர்த்து கூட இருந்த ஊழியர்களுக்காக சேர்த்து நான் என் கையை வேலை பார்த்துச்சுங்கிறாரு இல்லையா? வேலை பார்த்துக்கிட்டு செய்கிற ஊழியம் அது பெஸ்ட்டான ஊழியம்தான் இல்லையா? முழு நேர ஊழியத்துக்கு அழைச்சா நிச்சயம் உங்களுக்கு அதுக்கான வழிநடத்தல் ஆவியானவர் தருவார், கண்டிப்பாக தருவார். நிறைய பேர் உங்களை சில ஊழியர்கள் உங்களை ஊழியத்துக்கு அழைச்சிருக்காருன்னு சொன்னால் உடனே வேலை எழுதி கொடுத்துட்டு சிலர் வந்துடுறாங்க. குறித்த காலம் ஒன்று இருக்கிறது, ஏற்ற காலம் ஒன்று இருக்கிறது. அவர் சொல்லி செய்யாதிருப்பதில்லை, வசனத்தை நிறைவேற்றாதிருப்பதில்லை. தங்களுக்கு சாதகமாக வசனத்தை எடுக்கக்கூடாது. ஆவியானவர் சொன்னால் நான் எப்போ போக ஆண்டவரே, எப்போ ஊழியத்துக்கு போக, எப்போ முன்னர் ஊழியத்துக்கு வர கேளுங்க. ஆண்டவர் பேசுகிறவர், ஆண்டவர் பேசிட்டா கரெக்டாக இருக்கும். அதை நிமித்த சில உபத்திரங்கள் வந்தாலும் கஷ்டங்கள் வந்தாலும் அதில் நிலைத்திருங்க, ஏற்ற காலத்தில் உயர்த்துவார். அதான் உண்மை. ஊழியம் முழு நேரம் ஊழியத்துக்கு வருவதற்கு காத்திருக்கணும், ஏற்ற காலம் வர வேண்டும். அதே போல் சொந்த தொழில் வைப்பதற்கு ஒரு ஏற்ற காலம் இருக்கும். அவங்க வச்சுட்டாங்க, நானும் வச்சுறேன், கடனை வாங்குவோம், லோனை வாங்குவோம். அப்படி தான் எனக்கு தெரிஞ்ச ஒரு உறவினர் லோனை வாங்கி கட்டவே முடியலை. அப்போ கடையை இழுத்து முடியாச்சு. இல்லை அவங்க அந்த ஊழியர் சொன்னார், இந்த ஊழியர் சொன்னார், ஏற்ற காலம் வரும், அதுவரை வெயிட் பண்ணணும். அப்படி கிடையாது. நான் சொன்னேன் அந்த சொந்தக்காரங்க, நீங்கள் ஜெபம் பண்ணணும். ஊழியர் சொன்னான்னு அந்த வருஷத்துலேயே ஏன் வச்சிங்க பாருங்கள். இப்போ அவ்வளவு கடன், 25 லட்சத்துக்கு மேலே கடன், எப்படி அடைக்க போகிறீங்க? இப்போ என்ன செய்ய போகிறீங்க? அந்த சொன்ன ஊழியக்காரன் வந்து அடைக்க போகிறாரு இல்லையே. நீங்கள் ஆண்டவரை நோக்கி ஜெபம் பண்ணுங்க. என்கிட்ட ஆலோசனை கேட்டால் அப்படி தான் சொல்லுவேன். நீங்கள் ஜெபம் பண்ணுங்க, உங்களுக்கு வயிறு வச்சா நீங்கள் தாங்க சாப்பிடணும். அதான் உண்மை. ஆண்டவர் எல்லோரோடையும் பேசுகிறவராக தான் இருக்கிறாரு. சின்ன சாமுவேலோட பேசினவர் உங்களோட பேச மாட்டாரா? சொல்லுங்க பாப்பா. சொல்லு அடியேன் கேட்குறேன். உபவாசம் போட்டு தேவ சமூகத்தில் தாழ்த்துங்க, அப்பொழுது நிச்சயமாக உங்களுக்கு உயர்வு வரும். கடனோடு இருப்பது தேவ சித்தம் அல்ல, மனைவி பிள்ளைகளோடு நீங்கள் கஷ்டப்படுவது தேவ சித்தம் இல்லை, நீங்கள் எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாக இருப்பதான் தேவ சித்தம். ஆண்டவர்கிட்ட அடையாளம் கேளுங்க, அற்புதங்களை கேளுங்க. வசனத்து நிமித்த சில உபத்திரவங்கள் வரலாம், பெரும்பாலும் ஆண்டவர் வசனத்தை கொண்டு தான் பேசுவார் உங்களோட. அது நிமித்த சில உபத்திரவங்கள் வரலாம், கஷ்டங்கள் வரலாம், ஆனால் அதில் நிலைத்திருங்க, அந்த வசனத்தில் நிலைத்திருங்க. அவர் சொல்லி செய்யாதிருப்பதில்லை, வசனத்தை நிறைவேற்றாதிருப்பதில்லை. ஏன்னா வசனம் 7 தரம் மண்குகையில் அது புடமிடப்பட்டது. யோசேப்புக்கு கர்த்தர் கொடுத்த வார்த்தை நிறைவேறு வரையும், அவனுக்கு ஏற்ற காலம் வருவர அது புடமிட்டு கொண்டு தான் இருந்தது. அவன் பிராணன் கூண்டில் அடைபட்டு இருந்துச்சான். அவனுக்கு ஆண்டவர் கொடுத்த வார்த்தை அந்த சொப்பனை நிறைவேற சுமார் 14 ஆண்டுகள் ஆனது. ஆகவே ஏற்ற காலம் ஆபிரகாம் குழந்தை ஏற்ற காலத்தில் தான் கிடைச்சது. ஒரு பாயிண்ட்டு. அதே போல் அவன் மகன் ஈசாக்கு பயங்கர பஞ்சம் வந்தது அவன் இருந்த தேசத்தில். ஆனால் ஆண்டு அதை விட்டு போகணும்னு நினைக்கிறான். ஆண்டு சொன்னார், ஏய் அதிலே இருப்பா. ஆதியாகமம் 26 வாசிக்கிறான், 12. அந்த தேசத்தில் விதை விதைச்சான். அவன் தேசத்தில் மட்டும் என்ன செய்து மழை பெய்யுதுங்க. அவன் இடத்துல மட்டும் நல்லா விளைச்சல் வருது. ஈசாக்கு பஞ்ச காலத்தில் விதை விதைத்தான். கர்த்தர் அவன் ஆசீர்வதித்தபடினாலே அவன் வர வர விருத்தியடைந்து ஐஸ்வர்யனாகி மகா பெரியவனானான். ஏற்ற காலம், ஈசாக்கு உயர்த்துவதற்கு ஏற்ற காலம். யாக்கோபு ஆண்டவர் அந்த மறுரூப மலைக்கு கூட்டிகிட்டு போய் மறுரூபம் ஆவதற்கு ஒரு ஏற்ற காலம் வைத்திருந்தார். லூக்கா 9 அதிகாரத்தில் அதை குறித்து நம்ம என்ன செய்ய முடியும், வாசிக்க முடியும். பழைய ஏற்பாடு யாக்கோபை உயர்த்துவதற்கு ஒரு காலம் வைத்திருந்தார். அங்கே ஆதியாகமம் 28 அதை வாசிக்க முடியும். கோலும் கையுமாக நான் போகிறேன் ஆண்டவரே, நீர் ஆசீர்வதித்தீர்னா நான் உமக்கு எல்லாவற்றையும் தசமாம் கொடுப்பேன்னு ஒரு பொருத்தனையோடு சொல்லுகிறார். குறித்த காலம் வந்தது. 2 பரிவாளங்களாய் அவன் ஆண்டவர் உயர்த்தினாரா? ஏற்ற காலத்தில் உயர்த்தினார். அவன் போகும்போது ஒன்றும் இல்லாமல் தாங்க போகிறான். ஆதியாகமம் 35 அதிகாரத்தில் அதை நம்ம வாசிக்க முடியும். வெறும் கோலும் கையுமா போனேன், இப்போ 2 பரிவாளங்களோடு வருகிறேன். போன உடனே அவனுக்கு 2 பரிவாளம் கிடைக்கலங்க. இன்னைக்கு உடனே அந்த வாக்குத்தத்தம் நிறைவேறினான். உடனேக்கு அதுபடி நம்ம செஞ்சிடணும், முற்படக்கூடாது. ஆண்டவர் சொன்னார்னா செய்யணும். நான் ஒரு சாட்சியை கேட்டிருக்கேன். கேரளா பக்கம் ஏதோ ஒரு கிராம ஊழியத்துக்கு போன பெண்கள்
தனக்கு சாதகமாய் வசனத்தை எடுத்துக்கொண்டு அந்த ஆற்று தண்ணியில் அடிக்கப்பட்டு மரித்து போனார்கள் என்று. ஏன்னா காற்றையும் ஆண்டவர் அதட்டினார் இல்லையா, அமைதலாயிருன்னு சொன்னார். அது அமைதலாக இருந்துச்சு. கடலில் நீ வா, நீரே ஆனால் நான் கடலில் வர, நான் இறங்கி குதிக்க உதவி செய்யும், நான் நடக்கணும் கடலில், நீ நடந்த மாதிரின்னு பேதுரு அடையாளம் கேட்குறான். சரி வான்னு சொல்லிட்டார். ஆனால் அவன் அந்த கடல் கொந்தளிப்பை பார்த்துட்டான். ஆண்டவரை நோக்கி பார்த்து போயிட்டே இருக்கணும். கொந்தளிப்பை பார்த்தோம்னா விழுந்துருவோம். இந்த உலகத்தில் நமக்கு உத்தரவு உண்டுங்க. இது அநீதி நிறைந்த உலகம். நம்ம இருக்க வரையும் பாடுகள், வேதனைகள், சோதனைகள், துக்கங்கள், பல இடுக்கண்கள், பிரச்சனைகள், பலவீனங்கள் வரத்தான் செய்யும். ஆனால் இவை எல்லாவற்றிலிருந்து கர்த்தர் நம்மளை உயர்த்துவார். ஏற்ற காலம் இருக்கிறது, ஏற்ற காலம் ஒன்று வைத்திருக்கிறார். இதை பார்த்து கொண்டு இருக்கிற அருமையான சகோதரி சகோதரியை ரொம்ப அவசரப்படாதீங்க எந்த காரியத்திலையும். ஆபிரகாம் பொறுமையை கை கொள்ளுங்கள், ஈசாக்கு பொறுமையை கை கொள்ளுங்கள், யாக்கோபு பொறுமையை கை கொள்ளுங்கள், யோசேப்பு பொறுமையை கை கொள்ளுங்கள், ஆண்டவருக்கு பயந்து நடுங்குங்கள். இவர்களுக்கெல்லாம் ஒரு காலத்தை வைத்து தான் ஆண்டவர் உயர்த்தி வைத்திருந்தார். ரூத்தை உயர்த்துவதற்கு ஒரு காலம் இருந்தது. உடனே போவாசவனுக்கு கிடைச்சிடல. ரூத் அதிகாரத்தில் வாசிக்க முடியும். பைபிள் ஆதியாகமம் முதல் வெளிப்படுத்தின விசேஷரை நீங்கள் வாசித்து பார்த்தால் உடனே எதுவும் நிறைவேறலை. அல்லேலூயா. கர்த்தர் உடனே எழும்பி நடந்திருப்பாங்க. ஆண்டவர் சொன்னால் நடக்கும். இந்த ஒரு 2 சகோதரிகள் ஆற்றை கடக்கும்போது இந்த வசனத்தை பயன்படுத்தி காற்றியங்கடலை அதட்டுனவரே, இப்பொழுது இந்த இதில் ஆறில் நாங்கள் இதை கடந்துதான் வேணால் நாங்கள் சீக்கிரம் வீட்டுக்கு போயிடலாம், இல்லை ஆறை சுற்றி வந்துடுறோன்னா இன்னும் நைட்டு ரொம்ப லேட்டாகும், நாங்கள் பெண்களாக இருக்கோம், ஊழிய திரும்பத்தை தான் அவங்க போயிருக்காங்க. கடைசியில் அந்த வசனத்தை வச்சு அவங்க ஜெபம் பண்ணி பேதுருவு நடந்தது போல் நாங்கள் நடக்கிறோன்னு நடந்து கடைசியில் என்ன ஆகிப்போச்சு, வெள்ளம் அடிச்சுட்டு போய் மரிச்சு போயிட்டாங்க. ஆண்டவர் சொல்லலை. நல்லா ஆண்டவர் சொல்லியிருந்தானே அவங்க போயிருக்கலாம். வசனம் சொல்லுது உண்மைதான், சத்தியம்தான். ஆனால் நமக்கு சாதகமாக அதை எடுத்துக்கிடக்கூடாது. ஆண்டவர் இதில் நட, நான் உன்னோடு வருவேன் அப்படின்னு சொல்லியிருந்தாருன்னா, நீ நட நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு அவர் பேசியிருந்தா நடந்திருக்கலாம். நிச்சயமாக 6-2 பிரிஞ்சிருக்கோம் இல்லையா. ஆனால் நீங்கள் அந்த வசனத்தை தப்பாகவும் எடுத்துக்கிடக்கூடாது. அல்லேலூயா. வசனம் மாறாதது. அது வசனம் கால்களுக்கு தெய்வம், செல்லு வலிக்கு வெளிச்சமாக இருக்கிறது. அதை ஆராய்ந்து பார்க்கணும். நலமானதை நம்ம பிடித்து கொள்ள வேண்டும். அல்லேலூயா. கதகரபரிகஷே. கர்த்தர் ஒரு வார்த்தை கொடுத்தால் அதை பிரஸ்தாகப்படுத்துகிற கூட்டம் மிகுதி. ஒரு தடவை சொன்னார், நான் 2 முறை கேட்டிருக்கிறேன்னு தாவீது சொல்கிறாரு. ஆகவே ஏற்ற காலம் உங்களுக்கு வைக்கப்பட்டிருக்கிறது. ஒருவேளை நீங்கள் அநேக ட்ரீட்மெண்ட்டுகள் குழந்தைக்காக எடுத்திருக்கலாம், பிஸ்னஸ் செய்யணும்னு எவ்வளவோ லோனுக்காக நீங்கள் முயற்சி பண்ணியிருக்கலாம், உங்களுக்கு அது வாய்க்காமல் இருக்கலாம், வேலைக்காக எவ்வளவோ நீங்கள் ட்ரை பண்ணி கொண்டு இருக்கலாம், ஊழிய அழைப்புக்காக காத்திருக்கலாம். ஆண்டவர் எப்போ நான் அழைக்கிறாரோ ஊழியத்துக்கு முன்னேறோ அப்போ நான் வேலை விட்டுருவேன் நீங்கள் சொல்லலாம். எல்லாவற்றுக்கும் ஒரு காலத்தை ஆண்டவர் வைத்திருக்கிறார். உங்கள் பிள்ளைகளுக்கு சரியான கல்வி இல்லையா, சரியாக படிக்க மாட்டேங்கிறாங்க, கர்த்தர் நிச்சயம் ஞானத்தை தருவார், அவருடைய வேலையில் தருவார். வெயிட் பண்ணுங்க. ஒருவேளை நீட்டு எழுதிட்டு காத்திருக்கலாம், 4-5 முறை எழுதியிருக்கலாம், அது நீங்கள் உங்களுக்கு சக்ஸஸ் ஆகாமல் இருந்திருக்கலாம். ஏற்ற காலம் வரும், நீங்கள் ஒரு டாக்டராக மாறுவீங்க லூக்கா போல். எல்லாவற்றையும் இருக்கும். ஏன்னா ஏற்ற காலத்தில் உயர்த்தும்படிக்கு பலத்த கரத்துக்குள்ளே அடங்கியிரு என்று தான் எழுதப்பட்டிருக்கிறது. இதே போல் அங்கே அப்போஸ்தலர் 15:13 நம்ம வாசிக்க முடியும். எப்படி ஆண்டவர் பேதுருவை உயர்த்தினார், ஒரு காலத்தில் உயர்த்தினார். மீன் பிடிச்ச பேதுரு தான், படிப்பறிவு இல்லாதவன் தான் அவனும் யோவானும். அங்கே அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரத்தில் நம்ம வாசிக்கிறோம், 3ஆம் அதிகாரத்தில் நம்ம வாசிக்கிறோம். ஜெபவேளையாகிய 9ஆம் மணி நேரத்தில் வந்தாங்கன்னு பார்க்குறோம். 3ஆம் அதிகாரத்தில் 2 பேரும் சேர்ந்தே எருசலேம் தேவாலயத்துக்கு போகிறாங்க. அங்கே பல வருஷமாக 40 வருஷம் மேலே சப்பானி அங்கே உட்காந்துருக்கிறான் வெளியே பிச்சை கேட்டுக்கிட்டு. ஏன் 40 வருஷமாக உட்காந்துருக்கணும்? தினம் தானே அவங்க 2 பேரும் வராங்க. காலம், ஏற்ற வேலை. ஒரு நாள் தான் சொன்னாங்க, தினம் சொல்லலை. ஒரு நாள் ஒரு நிமிஷத்தில் சொன்னாங்க, ஏசு நாமத்தினால் எழும்பி நடைன்னு. கால்கள் பலன் கொண்டது. அதே போல் 13ஆம் அதிகாரத்தில் லூக்காவில் வாசிக்கிறோம், 18 வருஷமாய் பலவீனப்படுத்துகிற ஒரு ஆபிரகாம் குமாரத்தி என்று எழுதப்பட்டிருக்குது. அவள் ஆபிரகாம் குமாரத்தி, அவள் விசுவாசி. ஏன் 18 வருஷமாக ஆலயத்துக்கு வாரா? ஆண்டவர் ஒன்றா கூட பார்க்கலையா? ஆண்டுடைய நேரம், காலம் நல்லா தெரிஞ்சுக்கணும். நீங்கள் அவர் நினைச்சா இப்போவே செய்ய முடியும். இப்போ தான் உங்களுக்கு செய்ய நினைக்கிறாரா, செஞ்சிருவார். அவர் செய்ய நினைத்ததே தடைப்படாது என்பதை அறிந்திருக்கிறேன் என்று யோபு 42:2 வாசிக்கிறோம்.
இதை பார்த்து கொண்டு இருக்கிற அருமையான சகோதரியை நீங்கள் அவசரப்படாமல் ஏற்ற காலத்தில் உயர்த்தும்படி எந்த காரியனாலும் அவருக்கு அடங்கிருங்க, கைக்குள்ளே அடங்கிருங்க. மனுஷன் கைக்கு அடங்காதீங்க, கர்த்தருடைய கருத்தில் அடங்கிருங்க. அதே தாவீது சொல்கிறார், நான் இக்கட்டில் இருக்கிறேன், நான் மனுஷன் கையில் விழாதிருப்பேனாக, கர்த்தருடைய கரத்தில் விழுவேனாகன்னு சொல்கிறார். ஏன்னா ஏற்ற காலத்தில் அவர் உயர்த்திடுவார். அவர் கரத்துலேருந்து யார் பிரிக்கவே முடியாது. ஆகாய் 1:2 ஆலயத்தை கட்ட ஏற்ற காலம் வரும்னு சொல்கிறீங்க ஜனங்களே, யூத ஜனங்களே, எருசலேம் ஜனங்களே, இஸ்ரவேல் ஜனங்களே. நீங்கள் மச்சிப்பாவன வீட்டில் போய் குடியிருக்கீங்களே, மாடி மேலே மாடி கட்டுறீங்களே, என்னுடைய வீடு பாழாய் கிடக்குதே, இன்னும் காலம் வரலன்னு சொல்கிறீங்களே, நல்லா தெரிஞ்சுங்க, ஏசு சீக்கிரம் வரப்போகிறாரு. அவருக்கென்று வாசஸ்தலத்தை கட்டணம், கொடி ஆராதிப்பதற்கு, துதிப்பதற்கு, ஜெபிப்பதற்கு ஜெப மண்டபங்களை, தேவாலயங்களை நம்ம ஏற்படுத்த வேண்டும். அவருக்குன்னு ஒரு வாசஸ்தலத்தை நம்ம வீடை திறந்து கொடுக்க வேண்டும். கொர்நேலி வீடு போல, சகை வீடு போல அவருடைய ராஜ்யம் அநேகருடைய இருதயங்களை கட்டப்பட வேண்டும். அது இந்த காலம்தான். ஊழியம் செய்வது, சுவிசேஷம் அறிவிப்பது எப்போ வேணாலும் டெய்லி அறிவிக்கணும். ஏன்னா ஒரு கிரியை செய்யக்கூடாத ராக்கால வரப்போகுது. ஆகவே சுவிசேஷத்தை தாமதியாமல் நம்ம அறிவிப்போம். அது இந்த காலம்தான், அறிவிக்க காலம். அதுக்கு ஏற்ற பலன் ஆண்டவர் என்ன செய்வார்? நிச்சயமாக தருவார். சரி, இப்போ தலையை தாழ்த்தே நம்ம ஜெபிக்க போகிறோம். ஆபிரகாமின் தேவன், ஈசாக்கின் தேவன், யாக்கோபின் தேவனே துதிக்கிறோம். அவர் ஆபிரகாமுக்கு குறித்த காலத்தில் குமாரனை ஈசாக்க தந்தீர். அதே போல் ஆண்டவரை யார் யார் குழந்தை இல்லாமல் பார்க்குறாங்களோ, நீர் நினைச்ச நேரத்தில் கர்த்தர் தருவீராக. இந்த வருஷமே நீ தந்து கர்த்தர் ஒரு அற்புதத்தை செய்வீராக. ராக்காதேகா பாபா யாக்கோபு கோலும் கையுமா போனவிட 2 பரிவாளங்களாய் உம்முடைய வேலையில் உயர்த்திட. எவ்வளவுதான் தொழில் செஞ்சாலும், இரவும் பகலும் பாடுபட்டாலும், எவ்வளோதான் வேலை பார்த்தாலும், எக்கனாமிக்கில் பற்றாக்குறை இருக்கலாம், அது இயேசுவின் நாமத்தினால நீங்கி போவதாக. அல்லேலூயா. ரகதகலவரவா ஓ ரபாரிகபலவ மீதி எடுக்கும்படி கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. அல்லேலூயா. சுகவீனம், பலவீனம், ஓயாமல் ஆஸ்பத்திரி செலவு, சத்துரு போராட்டம், செய்வன மந்திரங்கள், இதெல்லாம் நசனா இயேசுவின் நாமத்தில் நீங்கி போவதாக. மந்திரத்தினால என்ன எவ்வளோ நாள் நான் கட்டப்பட்டு இருக்கிற ஆண்டவரே, எவ்வளோ நாள் சுகவீனத்தோடு இருக்க, எவ்வளோ நாள் பலவீனத்தோடு இருக்க, என் பிள்ளைய குடியிலேருந்து எப்போ விடுதலை தரப்போயிரு, என் கணவருக்கு விபச்சார பாவத்திலிருந்து எப்போ விடுவிக்க போகிறீர். அல்லேலூயா. எப்போ என் பிள்ளைக்கு வேலையை கொடுக்க போகிறீர், எந்த காலத்தில் ஆண்டவரே எப்போ என்று சொல்லி ஜெபிக்கிற ஒவ்வொருவரையும் கண்ணோக்கி பாருங்கள். ஓராக்கா அதிகாபாபாலாவார இப்போதே இன்றைய ரட்சினால் இதுவே அணுகிற காலம். உடைய உயிர்த்தந்த வல்லமை இறங்கி அல்லேலூயா யாக்கோபை ஏற்றவேளை உயர்த்தினது போல, ஈசாக்கை ஏற்றவேளை ஆசிர்வதித்தது போல, அல்லேலூயா ரிகாதகரவசே ஓர் அவாறு ரூத்தை ஏற்ற வேலையில் போவாசின் மனைவியாக மாற்றினது போல, திருமணம் ஆகாத ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் ஏற்ற வேலையில் இந்த வருஷம் திருமணம் நடப்பதாக. எல்லா தடையும் ஒட்டைக்கிறோம் இயேசு நாமத்தை பிதாவே, ஆமென். மாணவர்களே, அதிசய கல்வாரி ஊழியங்கள் மூலம் ஒவ்வொரு மாதமும் தேவனால் எல்லாம் கூடும் பத்திரிகையை நாங்கள் வெளியிடுகிறோம். தேவ சமூக பாடல்கள் DVD, ACD இந்த பாடல்களை நாங்கள் வெளியிடுகிறோம். அதிசய கல்வாரி ஊழியம் இது தீர்க்க தரிசன ஜெப ஊழியமாக நடைபெறுகிறது. இந்த ஊழியங்களுக்காக ஜெபிக்க, காணிக்கையை அனுப்ப தாங்க மறவாதிருங்கள். ஜெபிக்கிற, கொடுக்கிற, உழைக்கிற உங்கள் ஒவ்வொருவரையும் ஆண்டவர் தாமே ஆபிரகாமை ஆசீர்வதித்தது போல சகல விதத்திலும் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். அன்பிற்குரியவர்களே, இந்த ஊழியத்தை உங்கள் காணிக்கைகளால் தாங்குபவர்களின் கவனத்திற்கு எங்களது முகவரி சகோதரி எலிசபெத் சுந்தர்ராஜன், எண் 27, பொதிகை தெரு, குழந்தைச்சாமி நகர், வண்டியூர், மதுரை 20. செல்போன் எண்கள் 9484177765 9095328172 மற்றும் 9443930850.